அண்ணா வணக்கங்கண்ணா, எப்படிங்கண்ணா இருக்கிறீங்க? நேற்று திருச்சியில் பேசும்போது ஏதோ மைக் செத்துருச்சான் பேசும்போது, ஆழ்ந்த இறங்கலுங்கண்ணா. அப்புறம் வழக்கம் போல் எதை வச்சு பப்ளிசிட்டி வாங்குறதுன்னு தெரியாமல் பிஜேபி எழுத்து பேசுனீங்களாமா, ஏதோ ஃபாசிச பாஜக பாய்சன் திமுகன்னு பஞ்சஜடக்கெலாம் பேசுனீங்களாமா. நான் சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா, வேறு லெவலுங்கண்ணா. ஆனால் அந்த ஃபாசிச பாஜகன்னு அப்பப்போ சொல்கிறீங்களே, ஃபாசிசம்னா என்னென்னு அர்த்தம் தெரியுமாங்கண்ணா உங்களுக்கு? தெரிலனா இப்போ சொல்கிறேன், நல்லா காது கொடுத்து தெளிவாக கேட்டுக்கோங்கண்ணா. நீங்கள் மட்டும் இல்லைங்கண்ணா, அனில் குஞ்சன்ஸும் சேர்த்து கேட்டுக்கோங்கண்ணா. ஃபாசிசம் அப்படிங்கிறது வந்து சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபாசிச ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, இந்த திமுக, காங்கிரஸ், அப்புறம் இந்த அனில் குஞ்சன்ஸ், அதாவது டிவிகேங்கண்ணா, நீங்கள்லாம் வந்து இந்த அளவிற்கான விமர்சனங்களை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நீங்க பேசின இந்த பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. பிஜேபி இப்படி பண்ணாங்க, பிஜேபி அது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அதுக்கு அகேன்ஸ்டான மீடியாஸ் இருக்க தான் செய்யுது. ஃபாசிச ஆட்சியில அப்படிலாம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்கண்ணா. எந்த ஒரு பிஜேபி காரனும் போயிட்டு நீ வந்து பிஜேபி ஓட்டு போடணும், அவனை வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டுற எந்த ஒரு பழக்கமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாதுண்ணா. அதே ஃபாசிச ஆட்சி எங்க நடக்குது நான் சொல்லவா? வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடலன்னா குண்டாஸ் வச்சு அடிக்கிறது, அவங்களை வந்து கொலை மிரட்டல் பண்றது, இதெல்லாம் அங்கதான் நடக்குதுங்கண்ணா. அதனால பிஜேபி வந்து ஃபாசிச ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஒரு கட்சி வந்து எங்களை தாண்டி வேற யாரு மூலமாவும் நடக்கக்கூடாது, அது நடந்துச்சுன்னா எங்க குடும்பம் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான ஃபாசிச ஆட்டிடியூட் தாங்கன்னா. நீங்க இதே ஃபாசிச கேள்வியை காங்கிரஸையும் திமுகவையும் பார்த்து கேட்கலாங்கன்னா, அப்படி இல்லைன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க பயணம் தான் கொண்டு வந்து கட்சி நிறுத்த போறீங்க, நீங்க கூட உங்களையும் கூட பிளேம் பண்ணிக்கலாங்கன்னா.